தியாக கையை பற்றி கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. நாங்களே அவங்க பொருளை போட்டுட்டு லாரியில வந்து சண்டையெல்லாம் போட போறது கிடையாது. சரியா? நான் இருக்கேங்கிற ஒருத்த வார்த்தை தான் பலம். ஆளு தான் பலம், மனுஷால் தான் பலம். வெளியில you be an asset to your kids, be an asset to your husband, be an asset to your wife, be an asset to your family. Don't be a liability. உங்கள் ஒரு கடனாக மாறிவிடக்கூடாது. உங்களை பார்த்துக் கொள்கிறபடி. நம்மகிட்ட ரெண்டு சிக்கல் இருக்கு. முதல் சிக்கல் தியாகம். நம்ம உடம்பு வீணா போறதுக்கான காரணம் என்ன? தியாகம். முதல் தியாகம் அம்மாக்கு. ஒண்ணு எண்ணத்தை நமக்கு ரெண்டு தோசையை ஊற்றுறோம்னு வச்சிருக்காரு. இன்னும் ரெண்டு மிச்சம் இது இட்லியை மட்டும் தின்னு தூங்கிது. இல்லைன்னா எனக்கு வேணாண்டு பழைய புருஷனா எந்திரிச்சு போனோன்னே 8 இட்லி வேஸ்டா போயிருக்கோம். புருஷன் பார்த்த காசு உளுந்து மேல என்ன விற்கிறது? 8 இட்லி. ஒண்ணு அது குப்பை தொட்டி, இல்லைன்னா கருந்தொட்டி. தன்னை பார்த்துக் கொள்ளுதல் தியாகத்திற்கு புறம்பானது. பெண்ணை நம்ப வைக்கிறது. இந்த சமூகம் தான் பண்ணிடுச்சு. தன்னை பார்த்துக்கிட்டா யோசிப்பாங்க. வீட்டில் எல்லாரும் பசியோட உட்காந்துட்டு ஒரு காலையில் சமைச்ச ஒரு சுகர் பேஷண்ட் அம்மா படக்குன்னு போட்டு ஒரு 12 மணிக்கு வேகமாக சோறு திக்கிறேன். அங்கிட்டு காசு பண்ண மகனே பயன் பண்ணி தின்னுட்டு விளையாட்டுக்கு இவ்வளோ காசு கொண்டு வந்துருச்சு. பொம்பளை பிள்ளைங்க அப்படி சம்பாதிக்கிறீங்க, லட்சமாக சம்பாதிக்கிறாங்க. தனியாக இண்டிபெண்டாக அவங்க வேலைக்கெல்லாம் போகிறாங்க, வராங்க. கோயம்புத்தூர் மாதிரி ஒரு பெருநகரத்தில் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக ஒரு பிரியாணி வாங்கி தின்னா அவங்க சுற்றி உட்காந்துருக்க எல்லாரும் எப்படி பார்ப்போம்? ஒரு பையன் தினா அப்படி பார்க்க மாட்டோம். பெண் சாப்பிட்றத அப்படி பார்க்கக்கூடிய அளவு நம்ம படைச்சிருக்காங்க. ஏன்னா பெண்ணு தான் பண்ணியிருக்கா. வீட்டில் தங்கச்சிக்கிட்டே அக்கா கிட்டே அப்பாலாம் என்ன சாப்பிடல, அதுக்குள்ள நீ போய் சாப்பிட்ற. ஏன் எல்லாரும் ஒரு வயது நான் சாப்பிட்டா என்ன? எல்லாரும் சாப்பிட்டு தான் சாப்பிடணும். அம்மாக்களுக்கு பிரச்சனை, எல்லா அம்மாக்களுக்கும் அடிவயிறு பிரச்சனை. ஏன்? பிரெக்னன்சிக்கு அப்புறம் பெருசாக கவலைப்படுவது கிடையாது. வயிற்று வலிகளோடு அவங்க கிடப்பாங்க. அது தியாகம் வந்து நம்பி தொலைவில் வரும். உங்கள் தியாகத்தை தூக்கி தீயில வைக்க நல்லா இருக்கு. நீங்கள் தியாகம் பண்ணி எங்களை வேற தியாகம் பண்ணி சொல்லுங்க. நீங்கள் பண்ணுறது தியாகமே உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது. தெரியுமா இல்லையா? நீங்க பண்ற தியாகமே தெரியாது. நீங்க அன்பின் விதியால் அதை செய்வதாக நினைப்பீங்க. உடம்பு நல்லா இருக்கிறது, தியாகம் சூப்பரா. ஒரு 50-55 வயசுல முட்டியை பிடிச்சிட்டு தான் எந்திரிக்க முடியும். தரையிலேருந்தே எந்திரிக்க முடியாது. கையை ஊனி எந்திரிக்க எவனாவது கையை கொண்டாந்து கொடுப்பானாங்கிறப்ப இவங்க வேலை போயிட்டே இருப்பாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் அம்மாவை பார்த்துட்டு அம்மா நல்லா தான். எப்போதுமே அம்மாவுடைய கெழுத்து மேல பசங்களுக்கு பயமே வராது. ஏன்னா அவங்க அம்மாவை எப்போதும் நடைமுறையாகவே பார்த்து பழகிருக்காங்க. அப்பாவுக்கு தான் ஏதாவது ஆயிரம் பசங்க அடிக்கடி வேட்டுவாங்க. அப்பாவுக்கு எதுவும் ஆயிரம் பயப்படுவோம். ஏன்னா அப்பா அவன் பார்க்குற இடம் எல்லாமே அப்பா தூங்குவதை பார்ப்பான், அப்பா டிவி பார்த்துக்கிறத பார்ப்பான், அப்பா அக்கடாத சாஞ்சி ஈசி சேரில் படுத்துட்டு பேப்பர் படிக்கிறத பார்த்துருப்பான், அப்பா காரில் தூங்கிட்டு போகிறத பார்த்துருப்பான். ஆனால் அம்மா அவன் அப்படி பார்த்தே இருப்பான். அவனும் சரி அவனும் சரி. நான் பசங்க பிள்ளைங்க 2 பேரும் சொல்லுவேன். அம்மாவை சமயக்கத்தில் வேர்வை வேர்க்க சமையல் செய்கிறத பார்த்துருப்பான். அம்மா வேகமாக துணிந்து வச்சுருக்கிறத பார்த்துருப்பான். அம்மா கல்யாணத்துக்கு கிளம்பி ஒரு ஃபங்க்ஷன் ஓடுறதை பார்த்துருப்பான், கொண்டாந்து ஸ்கூலுக்கு வர்றதை பார்த்துருப்பான். அப்போ அம்மா எப்போதுமே ஆக்டிவாக இருப்பாங்க, நடப்பாங்க. பிள்ளைங்களுக்கு அதனால தெரியாது. நாங்கள் பழக்கமே கிடையாது. கன்சூமர்ஸ் இல்லையா? உடனே எங்களை துரோகிகள், அநியாயம் பண்ற, அக்கிரமம் பண்ற. நான் நினைச்சேன் நீங்க உங்களுக்கு பிடிச்சி போய் செய்றீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு பிடிக்கும்னு செஞ்சேன். தியாகம் செய்து உடம்பை கெடுத்துது. ஒன்று. இரண்டாவது, ஆண்கள் தரப்பு ஒரு பிரச்சனை. எனக்கு கிடைக்காத எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக உடம்பின் சக்தி மீறி போறாங்க. ஒன்று தியாகம், ஒன்று ஓவர் வேலை. 2 செய்யணும். 4 பேரும் ஆளுக்கு ஒரு இட்லியை கம்மி பண்ணிட்டு சந்தோஷமா இருந்தா போதும். கடைசியில் போதே என் பிள்ளைகளுக்கு சுமையா மாறிட்டேன். சுமையா உங்களால் அப்படியே ஏற்றுக்க முடியாது. தியாகம் பண்ணேன், இதே நான் சுமையை நினைக்கிறது என்ன தப்பு இருக்குது? ஒரு பிள்ளைக்கு வேற என்ன வேற அப்பா அம்மா பார்த்துக்கிறத விட உரிமையோடு ஏற்பேச தயங்குகிறீர்கள். அதுவும் உங்களுக்கு வாய் வரப்போது இல்லை. கடைசி வரைக்கும் புள்ள நல்லா இருக்கும், புள்ள நல்லா இருக்கிறதுக்கு மாற்றிக்கங்க. இல்லையா நான் என்ன பார்த்துக்குவேங்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துருங்க. நாளைக்கு எல்லாம் பண்ணிவிட்டு இந்த காலத்தில் பிள்ளைங்களாம் மோசமாக போயிட்டாங்க, நாங்களே எவ்வளோ பாசமாக இருந்தோம் தெரியுமா, அவங்களாம் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், ஒன்றை பெற்றதுக்கு நான் ஒரு கல்லை பெற்றுருக்கலாம், பெற்றுக்க வேண்டியதானே. இதுக்கு ஆளை பெற்றுக்கிங்க. தியாகம் ஓவர் ஸ்டைல், டோன்ட் டு தட், இட் ஓன்ட் வாக். அது நடக்காது, நடக்கவும் நடக்காது. இதெல்லாம் தனித்தனி உலகமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வாக்கியங்களை நோக்கி எவ்ரிபடி இஸ் மூவிங் ஆன். தேவையில்லாமல் உங்கள் உடல் உழைப்பை கெடுத்து உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்கள் பிள்ளைகள் வளர வளர நீங்கள் கூடுதலாக தேவைப்படுது. நீங்கள் வளர வளர கூடுதலாக தேவைப்படுது. ஒரு 5 வயது பெண் பிள்ளைக்கு 8 வயது ஆண் பிள்ளைக்கு ஒரு அம்மாவின் தேவையை விட அந்த பெண்ணுக்கு 15 வருகிற போது அம்மாவின் தேவை கூடுதலாக இருக்கு. பையனுக்கு 18 வயசு வர்றப்ப அப்பாவினுடைய தேவை அம்மாவினுடைய தேவை கூடுதலாக இருக்கு. அப்பதான் பிள்ளைங்க உண்மையாவே அப்பா எனக்காக எவ்வளவு செய்யறானே தெரியும். அப்ப செஞ்சுக்கலாம். ரைட்டா? முட்டி வலியோடும் அடிவயிற்று வலியோடும் தயவு செய்து தொடர்ச்சியாக வேலை பார்க்கலாம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. பிள்ளைங்களாம் போய் செக் பண்ணுங்க. உங்க அம்மாக்கள் எல்லாரும் அடிவயிற்றுல வெளி உண்டு, அம்மாக்கள் எல்லாருக்கும் முட்டியில வெளி உண்டு,
அப்பாக்கள் அம்மாவுடைய உங்களுடைய அம்மாவிடம் கூட சொல்லாத 1000 மனவலிகளும் உடல் வலிகளும் அவர்களுக்கு உண்டு. அப்புறம் பார்த்துக்கிறேன் தள்ளு போறீங்க. அப்புறம் நம்ம பிள்ளைதான் நம்மளை பார்க்கணும். டோன்ட் போஸ்ட்போன் ஆல் தீஸ் திங்ஸ். தியாகம் ஓவர் சைட், டோன்ட் டூ தட். ரெண்டையும் தூக்கி எங்கேயாவது ஓரம் கட்டிட்டு நிதானமாக வளர்வதற்கு முயற்சி செய்யுங்கள். மன்னருக்கு நேரமாகி கொண்டிருந்தது பரவாயில்லை. உங்களுக்கு ஓகே இல்லை, ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாமா? மேடம் நான் மட்டும் தானா? அது சரி, சௌரியமா உட்கார்ந்து இருக்கீங்க. அடுத்தது, if you want to be happy in your life, அர்த்தம் இல்லாமல் விட்டு கொடுக்காது. எனக்கு தெரிஞ்ச உலகத்திலே போங்க ஆட்டம் விட்டு கொடுக்குறது யார் விட்டு கொடுக்குது? ஒருத்தர் விட்டு கொடுக்குது. அப்படி நடக்காது. ஏன்னா கடைசி நெட் ரிசல்ட்டை பெற்று மனசாட்சிக்கு தான் தெரியும். கடைசி வரைக்கும் நான் தான் விட்டு கொடுத்தேன், அவருக்கு டேப் பண்ணி அல்லது அந்த சைடு கடைசி வரைக்கும் நான் தான் விட்டு கொடுத்தேன், என்னுடைய மனைவி விட்டே கொடுக்குறாங்க. விட்டு கொடுத்தது மியூச்சுவலா இருக்கணும்னா முதல்ல ஒரு அளவுக்கு மேலே நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறத நீங்க புரிய வைக்கணும். ரைட்டு, விட்டு கொடுக்கணும். அவருக்கு மகிழ்ச்சியா இருக்கு, குடிச்சுட்டு வீட்டுக்கு வருவார். விட்டு கொடுப்பீங்களா? எதை விட்டு கொடுப்பீங்க? எதெல்லாம் விட்டு கொடுப்பீங்க? அவமரியாதையாக உங்களை ஒரு மனிதர் நடத்துவார், விட்டு கொடுக்க முடியுமா? சுடு சொற்களால் உங்களை கேவலப்படுத்துவார், விட்டு கொடுக்க முடியுமா? ராணுவ பெண் யாரா வேணாலும் இருப்பார், 2 பேரும் நடக்குது. ரைட்டு தானே? எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அப்ப என்னுடைய சுயமரியாதைக்கு நீ பங்கம் வராமல் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்பத்திலேயே பயிற்றுவீங்க. தேவையில்லாமல் விட்டு கொடுத்து பழக்காது. சில விஷயத்துக்கு நீங்க பழக்கிட்டீங்கன்னா பின்வாங்கவே மாட்டேன். சின்ன வயசுல சில பிள்ளைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா வீடுகள் அம்மாக்கள் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க, குட்டி விஷயங்கள். சில பேர்லாம் முடிச்சு பாருங்களேன், 8 வயசுல டாய்லெட் போயிட்டு வந்து வெளியில ஜட்டி போடாமல் இப்ப அம்மா கழுவி வளர்க்குறாங்க பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காதீங்க. தேவையில்லாமல் விட்டு கொடுக்காதீங்க. அதனால இந்த காலத்து பிள்ளைகள் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு படுகிறது. அவர்கள் இந்த கேள்வியை எழுப்புகிறார்.